தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் எபிக் சேனல். நான் உங்கள் சபரிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் சைலண்ட்டாங்கிற ஒரு பிஸ்னஸ். இது பிஸ்னஸ்ன்றதை விட இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு மாறுறதுனால லாக்டவுன் முடித்த உடனே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சின்ன கம்பெனிஸில் இருந்து பெரிய ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் ரொம்பவே தேவைப்படுற ஒரு சர்வீஸ். அது என்னென்னா கம்ப்யூட்டர் ரெண்டல் சர்வீஸ். சில பேருக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதாங்க ரைட் டைம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர் வித் ஹையர் கான்ஃபிகரேஷன், i5 ப்ராசஸர் வித் 8GB ரேம், அப்புறம் அட்லீஸ்ட் 1TB ஹார்ட் டிஸ்க். இந்த மாதிரியான ஹையர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் காம்பர்டபுளாக இருக்க மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் லேப்டாப்பும் அதே மாதிரி ஹையர் கான்ஃபிகரேஷனில் என்னெல்லாம் ரெக்வயர்டு இருக்கோ அதெல்லாம் அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிரிண்டர்ஸ் நார்மல் பிரிண்டிங் ஒன்லி அப்படின்ற மாதிரி பிரிண்டர்ஸ் இல்லாமல் ஆல் இன் ஒன் ஸ்கேனிங் அண்ட் ஜெராக்ஸ் கம்பைண்டாக வரும். அது ஆல் இன் ஒன் பிரிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் வெப் கேமரா, மவுஸு, கீபோர்டு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சிஸ்டம்ஸ்க்கும் தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள். அண்ட் இதில் ஒரு மேஜர் நீட் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர்ஸ் ஒரு செமினார்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஆஃபீஸ் மீட்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு கிளைண்ட் மீட்ஸ்க்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஜெக்டர்ஸ் 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்டோர்ன்றது லோ கெப்பாசிட்டியில் வாங்கிக்கலாம், அண்ட் அவுட்டோர்ன்றது ஹை கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அண்ட் இன்டோர் அவுட்டோர் 2 ப்ரொஜெக்டர்ஸ்க்குமே நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஸோ இது இல்லாமல் இன்டர்நெட் சர்வர்ஸ் அந்த மாதிரியான அடிஷ்னல் மேஜர் சர்வீசஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா இன்டர்நெட் சர்வர் அப்படின்றது ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நியர்பை என்ன கம்பெனிஸ் அதை பண்ணுறாங்களோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அதை கிளைண்ட்டுக்கு கொடுங்க. ஏன்னா கிளைண்ட் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இன்டர்நெட்டுக்கு இன்னொரு கம்பெனிக்கிட்ட போனால் அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆல் இன் ஒன் சர்வீஸ் கொடுக்கணும். இப்போது இனிஷியலாக உங்களால் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்க முடியலன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த சர்வீஸை சேர்த்து நீங்கள் கொடுங்க. நம்ம டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், அதாவது 1-15 எம்ப்ளாயீஸ் இருக்க பிஸ்னஸ், அப்புறம் மீடியம் பிஸ்னஸ் 15-50 எம்ப்ளாயீஸ் இருக்க பிஸ்னஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம டார்கெட்டட் கஸ்டமர்ஸ். என்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும், அதை யார்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி மார்க்கெட் பண்ண வேண்டியதுன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் புது கம்பெனிஸ்க்கு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் குறைச்சி கொடுக்க போகிறீங்க. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க 2 லட்ச ரூபா அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றப்போ ஒரு 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கம்ப்யூட்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே போயிடும். ஸோ அதர் செலவுகளை அவங்களால பார்க்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டல் பேசிஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் டென்ஷன் போயிட்டு ரெண்டல் ஈஸியாக அவங்க பே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஏற்கனவே இருக்க கம்பெனிஸ்க்கு டெம்பரவரி ப்ராஜெக்ட்ஸ், டெம்பரவரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது, அதாவது ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தேவைப்படுது, ஒரு 1 or 2 monthsக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன தேவையோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அப்புறம் கம்பெனிஸ்க்கு இது ரெண்டல் ஆப்ட் பண்ணுறதுனால டெக்னாலஜி அப்டேட் அப்படின்ற ஒரு கவலையே தேவையில்லைங்க. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் பற்றி அவங்க கவலையே பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தரேன்ற ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கணும். அதுவும் 24/7, அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரமும் நான் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். இது எங்கே யூஸ் ஆகும்னா நைட் ஷிஃப்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அப்புறம் இது எப்படிலாம் கம்பெனியோட டைமை சேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் செட்டப் டைம், அதாவது ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் அந்த கம்பெனி இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஒரு 4 அல்லது 5 நாள் டைம் எடுத்துக்கலாம், லெஸர் எம்ப்ளாயீஸோடு வச்சுருந்தால். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ரெடி டு யூஸாக நீங்கள் கொடுக்குறனால இந்த ரெண்டல் சர்வீஸை அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆல் மேஜர் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஆன்டிவைரஸ் மாதிரி இருக்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சேஃபர் சைடு இருக்கும்.
ஸோ அவங்களுக்கு மேஜராக டேக்ஸ் பெனிஃபிட்லேருந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுக்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டியான 18,000 ரூபாய் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து அவங்க பே பண்ண போகிறாங்க. அப்ஃப்ரண்ட் அவங்க பே பண்ணணும். அதுக்கு பதில் அவங்க ரெண்டல் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து ரெண்டல் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டேக்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு 18%க்கான டேக்ஸ் பே பண்ணாமல் நம்மக்கிட்ட அவங்க ரெண்டலாக கொடுக்குற காசை அவங்க டேக்ஸ் பெனிஃபிட்டில் ஆட் பண்ணலாம். அதாவது கம்பெனியோட செலவு கணக்கில் அதை காட்டலாம். அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் எங்கேருந்து என்ன கண்டிஷனில் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று புதுசாக வாங்கலாம், இன்னொன்று வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். புதுசாக வாங்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து 3 அல்லது 5 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து 1 வருஷம் அல்லது 2 வருஷம் வாரண்ட்டி பீரியட் கொடுக்குறனால சர்வீஸ் வைஸ் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காதுங்க. அப்புறம் இல்லை, என்னால் இந்த மாதிரி புதுசாக வந்து வாங்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் நல்லா அதை பற்றி நாலேஜ் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போய் OLX, குயிக்கர் அந்த மாதிரி இதில் வாங்கிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஐடி கம்பெனிஸே வந்து 1 வருஷம் அல்லது 2 வருஷம் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸை வந்து டெண்டர் பேசிஸில் வந்து பல்காக வந்து வெளியில் சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெண்டர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் யாருமே வந்து எந்த கஸ்டமருமே புது கம்ப்யூட்டர் தான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஒரு மினிமம் யூஸ்டு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, சம்டைம்ஸ் சர்வீஸ் ட்ரபிள்ஸ் வந்து நிறையா கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு 5 லேப்டாப், 5 கம்ப்யூட்டர் பிசி அண்ட் பிரிண்டர் வந்து 3 பிரிண்டர் வாங்கிக்கோங்க. ப்ரொஜெக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்டோர் ப்ரொஜெக்டரும் அவுட்டோர் ப்ரொஜெக்டரும் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து நீங்கள் ஐடி காரிடோருக்கு ரொம்பவே பக்கத்தில் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்க மாதிரியான ஒரு ஆஃபீஸ் லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைமிங் வந்து 24/7 24 மணி நேரமும் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை எப்போவுமே ஒரு மேஜர் கிளைண்ட்டுக்கு ஒரு 10-20 கம்ப்யூட்டர்ஸ் ஒரே மாதிரி ஒரே கம்பெனி ரெண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து ஒரு சின்ன சேலரியில் அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்புறம் இன்கம் ஸ்ட்ரீம். இதில் 2 டைப் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு டெய்லி பேசிஸ், அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி எடுக்கிறது. அண்ட் ஷார்ட் டேர்ம் மந்த்லி பேசிஸ்ன்றது 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்கம் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்மில் உங்கள்கிட்ட எடுக்கிற சர்வீசஸ். 2 டைப் ஆஃப் இன்கம்ஸையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். 2 டைப் ஆஃப் இன்கமுமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரு நாள் ரெண்டல் தானே, அதில் என்ன வந்துட போகுதுன்னு நீங்கள் விடவே கூடாது. அந்த இன்கமும் உங்களுக்கான ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ்ன்றது இது வந்து ஒரு ரிப்பீட் பிஸ்னஸ். அதாவது ஒரு கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா ரெண்டல் பண்ணிவிட்டு போகிறாங்க, திருப்பி இன்னொரு கஸ்டமரை கொண்டு வருவாங்க, இல்லை அவங்க திருப்பி வருவாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரையும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை நீங்கள் ரொம்ப உத்து கவனிங்க. அப்புறம் அவங்க ரெக்வயர்டு அப்டேட்ஸ்ன்னு சொல்லி சில இது சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பிராண்டிங்கிறது ஒரு முக்கியமான எலமெண்ட், ஒரு பிஸ்னஸோட முக்கியமான எலமெண்ட். இந்த பிராண்டிங்கிறது மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போகும். ஸோ லோகோ, விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து லுக்ரேட்டிவாக டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், அதாவது வெப்சைட் வந்து ப்ரொஃபஷ்னல் லுக்கோடு இருக்கா, கஸ்டமர்ஸ் தேடுற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கா, அண்ட் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து ஆல்வேஸ் ப்ரெசென்ட்டாக இருங்க. ஒரு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த சோஷியல் மீடியாவில் கஸ்டமர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். க்ளீனிங்கு, ஜென்ரல் க்ளீனிங், வைரஸ் ஸ்கேனு, ஹெல்த் செக்கு, டிஸ்க் ஃபார்மேட்டு, ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் ஒரு சர்வீஸ் கால் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அதை எவ்வளோ வேகமாக உங்களால் முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த சர்வீஸ் கால்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். காஸ்மெட்டிக் ஃபிக்ஸஸ்
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் என்ன தான் ஓல்டாக இருந்தாலும் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நியூ கம்ப்யூட்டர் தான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புதுசாக வச்சுக்க பார்க்கணும். கிளியரான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு கஸ்டமர் கூட போய் ரெண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு ஆர்கியூ பண்ணுறதும் நல்லா இருக்காது. ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதும் அது ரொம்பவே வந்து கஸ்டமர் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ என்ன ரெண்டல் பீரியட் எப்போலேருந்து எப்போ வரைக்கும், பெனால்ட்டிஸ் இருந்ததுன்னா டேமேஜ், லாஸ், தெஃப்ட்டு, லேட் ரிட்டர்னுக்கு வந்து என்ன பெனால்ட்டிஸ் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் அக்செப்டபிள் வியர் அண்ட் டியர்ஸ் என்ன, அண்ட் ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு மிஸ்ஹேப்பனிங் நடக்குதுன்னா என்ன பண்ணணும் அவங்க ஃபஸ்ட்டு அப்படின்றது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிளியராக அவங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் காம்படிட் பண்ண போகிறது எல்லாமே ஒரு கம்பெனிஸ் கூட பில் இல்லாமல், ப்ரொஃபஷ்னல் பில் இல்லாமல் அவங்க எந்த ஒரு சர்வீஸும் உங்கள் கிட்டேருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிளியரான பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாகவே போயிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் ஹேப்பனிங்ஸ், அதாவது இது வந்து ஒரு ப்ரிகாஷன் தான், நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ப்ரிகாஷனாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இதை வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் சம்டைம்ஸ் மிஸ்ஹேண்டில் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால மிஸ்ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டாவது, இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இர்ரெஸ்பான்சிபிளாக அப்படின்னா அவங்க வந்து நம்ம பொருள் இல்லை யாரோ ஒருத்தர் பொருள் தானே அப்படின்னு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் நேச்சுரலாக அது பை டிஃபால்ட் அதோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஹார்ட்வேர் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் மெயின் இது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல தான் நிறைய டேமேஜஸ் ஹேப்பன் ஆகுது இந்த பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே நமக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி இதுக்கான ரெமெடி வந்து முன்னாடியே யோசித்து வச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு, டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கம்பெனிஸ்க்கு பல்காக 10 கம்ப்யூட்டரு, 2 பிரிண்டர் அந்த மாதிரி ஒரு பல்கான முறையில் நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் கீழே ஒரு சபார்டினேட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுஸு, ஒரு கீபோர்டு, ஒரு பென்ட்ரைவ், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் தனியாக கொடுத்துருக்கலாம். ஒரு பிராண்டாக இருந்திருக்கலாம், ஒரு கெப்பாசிட்டியாக இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு டெலிவரி சலான் ஒன்று ரெடி பண்ணணும். டெலிவரி சலான்றது உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் கிளைண்ட் கம்பெனிக்கு சைடில் ப்ரொவைட் பண்ணி அவங்க சீல் பண்ணி, ஆமாம் நான் இது எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்கேன்றது அவங்க அக்னாலேஜ்மெண்ட் பண்ணணும். இது வந்து மெயினான பார்ட். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரெண்டல் சார்ஜ் பண்ணுறீங்களோ அதை ஒரு மாதத்துக்கான ரெண்டல் அமௌண்ட்டை செக்யூரிட்டி டெபாசிட்டாக அது திருப்பி நீங்கள் அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுத்துடணும். கம்ப்யூட்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் அதை திருப்பி கொடுத்துடணும். பட் ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இது இல்லாமல் அசெட் மேனேஜ்மெண்ட். இது வந்து நீங்கள் சின்ன லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் போகும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் தேவைப்படலாம். இது ஒரு முக்கியமான டாபிக் கூட. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 அல்லது 200 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு, இல்லை ஒரு 1000 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் நிறையா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரெண்டலில் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களோட இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் திடீர்னு காணாமல் போகுதுன்னா அது எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்க எல்லா அசெட்ஸையும் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லிகிட்டே இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்கே இருந்தது, கடைசியாக எப்படி, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் போயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு சார்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக அது கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அது எப்போ உங்களால் உங்கள் எக்யூப்மெண்ட் எங்கே இருக்க ஞாபகம் வச்சுக்க முடியலையோ அப்போது உங்களோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கிரேட்டராக இருக்கும்போது நீங்கள் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி புதுசாக வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், யூஸ்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து 5 லேப்டாப், 5 பிசி, பிரிண்டர் 3 நம்பர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் 2 நம்பர்ஸ் வாங்க போகிறோம். ஸோ லேப்டாப் வந்து 70,000லேருந்து 1,20,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 5 கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 60,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். அண்ட் பிரிண்டர் 3 பிரிண்டர் வந்து 15,000லேருந்து 30,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ப்ரொஜெக்டர் வந்து 20,000லேருந்து 40,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1,65,000லேருந்து 2,90,000 வரைக்கும் இருக்கலாம்.
ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா ரெண்டல் சார்ஜஸ் எப்படி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டல் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பொருளில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அப்புறம் அதோட லைஃப். இப்போ ஒரு பொருள் புதுசாக வாங்குறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னா அதோட லைஃப் வந்து அப்ராக்ஸாக ஒரு 5 வருஷம் இருக்குன்னா அதோட லைஃப்பையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஒர்க் இன்வால்வ்டு, எவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்காக மெனக்கெட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒர்க்கு வந்து டைமிங் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் மார்க்கெட் வேல்யூ, மெயினான மார்க்கெட் வேல்யூ. நீங்கள் என்ன தான் கன்சிடர் பண்ணி ஒரு ரேட் போட்டாலும், நீங்கள் ஹையர் ரேட்ஸ் போட்டாலும் கம்மி ரேட்ஸ் போட்டாலும் மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு காம்படேட் பண்ணி நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெரிய பிராண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் வந்து நான் ஒரு பெரிய வந்து சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மார்ஜின்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து மேஜராக டெவலப் ஆகும். ஆனால் இதில் ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இதை வந்து நீங்கள் பண்ணிடவே கூடாது. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு 100 கம்ப்யூட்டர் வந்து வாங்குறீங்க லோன் போட்டு, ஃப்யூச்சரில் நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகும்போது ஒரு 100 கம்ப்யூட்டர் வந்து லோன் போட்டு வாங்குறீங்கன்னா 100 கம்ப்யூட்டருக்கு மாதம் இஎம்ஐ வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா அட்லீஸ்ட் வந்து அந்த இன்கமில் வரணும் மாதம். ஸோ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து 80,000 தான் இன்கம் வருதுன்னா அந்த 20,000 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இது நடந்துடாமல் பார்த்துக்கணும். அடுத்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், வாய்ஸ் ஓவர் ஆகட்டும், எங்களோட பெரும் நேரத்தை நாங்கள் செலவிடுறோம். எல்லாமே உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்றதுனால தான். ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், அது எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸில் வர கேல்குலேஷன்ஸ் எல்லாமே சென்னை சிட்டி லொக்காலிட்டியில் இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நான் வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லொக்காலிட்டியில் இருக்க வேல்யூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிசி வந்து ஒரு மாதத்துக்கு 2,500 5 பிசிக்கு 12,500 பெர் மந்த் வந்து வரும். அண்ட் ஒரு லேப்டாப் 3,000 5 லேப்டாப்புக்கு 15,000 வரும். அண்ட் பிரிண்டர் வந்து 1,200 அப்படின்னா 3 பிரிண்டருக்கு 3,600 வரும். ஒரு ப்ரொஜெக்டர் 2,000 2 ப்ரொஜெக்டருக்கு 4,000 வரும். டோட்டலாக ஓவரால் வந்து ரெவென்யூ வந்து 35,100 வரும். இதை வீட்டிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கிற பட்சத்தில் 5,100 வந்து உங்களோட மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களோட மினிமம் லேபர் சார்ஜஸ் இது மைனஸ் பண்ணிங்கன்னா 30,000 உங்களோட கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூஸ். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை நம்பாதீங்க. இது வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் பெரிய ரிஸ்க்கு எடுக்காதீங்க. சின்னதாக ஆரம்பித்து அதில் வர பணத்தை வச்சு திருப்பி அதை கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்கள் கம்பெனி போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் பிஸ்னஸ் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.